ஓம் நம சிவாயா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது மிதுன ராசிக்காரங்களை பத்தி. ஜோதிட ரீதியா மிதுன ராசி மூணாவது ராசின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு சுறுசுறுப்போட இருக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட எப்பவுமே ஒரு நிதானமும் அறிவாற்றலுங்கிறது அதிகமாவே இருக்கும். மிதுன ராசிக்காரங்க சமயத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க குணத்தை மாத்திக்குவாங்க. இவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட மூளைதான் பெரிய மூலதனமா இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, அவங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பத்தி தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த கடவுளே நேர்ல உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை நாளா இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் செஞ்ச தியாகங்களோ வாங்கின அவமானம் இதெல்லாமே ஒரு முழுமையான முடிவுக்கு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ஒரு பெரிய பிரசாதமான காலகட்டம்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க வெளியில பாக்குறதுக்கு நீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட ரொம்ப கலகலப்பா எல்லார்ட்டையுமே சகஜமா பேசிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சிட்டு இருக்கு, எவ்வளவு வழிகளை நீங்க மத்தவங்களுக்கு தெரியாம சிரிப்புக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெரிய ரகசியம். மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிக்கிறதும் நீங்க தான். மத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றதுல நீங்க பெரிய கில்லாடியாவும் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண கஷ்டம்னு வரும்போது யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. சொந்தக்காரங்க மத்தியில கூட பழகின நண்பர்கள் மத்தியில நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்சம் என்ன, ஒரு காலகட்டத்துல நாம ஏன் உசுரோட இருக்கோம் அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி கிடையாது. இனி வரக்கூடிய கிரக மாற்றம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தை அது தயார் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாமே வாய பிளந்து பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. அதுக்கு முதல் படி என்னன்னா உங்களோட பொருளாதார வளர்ச்சி தான். மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்துல நடக்க போற ஒரு நம்ப முடியாத மாற்றம். இதுவரைக்கும் சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாமே எங்க போகுதுன்னே தெரியாம கையில ஒரு காசு ஒரு நிமிஷம் கூட தங்காம கடன் மேல கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில தான் இருந்திருப்பீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இந்த கடங்காரன் வீட்டு வாசல்ல நிப்பானோ, அவனுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தூக்கம் இல்லாம தவிச்ச இரவுகள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். உங்களுக்கான பண வரவு பல மடங்கா பெருக போகக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களை தேடி வந்துருச்சு. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொன்னா மாற போற காலம். எந்த தொழில் செஞ்சாலுமே எந்த வியாபாரம் பண்ணாலும் அதுல லாபம் கொட்ட போகுது. வேலை பார்க்கிற இடத்துலயும் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம உங்க உழைப்ப வேற ஒருத்தர் பயன்படுத்தி அவர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாரு. ஆனா இனிமே உங்களை தேடி பதவி உயர்வும் சம்பள உயர்வுங்கிறது தேடி தானாவே வரப்போகுது. உங்க திறமைக்கு தகுந்த சம்பளமும் கிடைக்க போகுது. மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்துல எலியும் பூனையுமா இருந்த சூழ்நிலை முற்றிலுமா மாறப்போகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுல பெரிய சண்டை வந்திருக்கும். எல்லா வீட்லயுமே சண்டையாவே தான் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம ஒரு மனக்கசப்பு இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேல ரொம்ப முழுமையா விழுகிறதுனால குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல்ங்கிறது அதிகமாக போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரங்க ரொம்ப வருஷமா ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா அழகான ஒரு குழந்தை பிறக்கறக்கான சாத்திய கூறுகள் இருக்குது. கல்யாணமாகாத இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாசங்களா
உங்க உடம்புல ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன உபாதைகள்லாம் வந்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். மருத்துவ செலவு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருந்திருக்கும். இதனால மன உளைச்சல் காரணமா சரியா தூக்கம் இல்லாம பல தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் உங்களோட நிலைமை வந்து மாறப்போகுதுங்க. உடம்புல ஒரு புது தெம்பு வந்து பிறக்க போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரப்போகுது. எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதுக்கு சரியான வைத்தியம் கிடைச்சு நீங்க முழுசா குணமாக போறீங்க. இதனாலேயே உங்க முகத்துல ஒரு புது பொலிவு ஒண்ணு வரப்போகுது. மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாவே ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்காரங்க. யார் எதை சொன்னாலுமே உடனே அதை நம்பிடுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நினைச்சு உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களை எல்லாம் அவங்க கிட்ட கொட்டிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா கிரக மாற்றத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது. அது என்னன்னா, இந்த மாதிரி நயவஞ்சகர்கள் எல்லாருமே தானா உங்க வாழ்க்கையிலிருந்து விலகிடுவாங்க. உங்களுக்கு எதிராக போடப்பட்ட எல்லா சதித்திட்டங்களும் தவிடுபடியாக போகுது. பல வருஷமா மிதுன ராசிக்காரங்க நீங்க இழுத்தடிச்சிட்டு இருந்த சில விஷயங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்க போகுது. குறிப்பா நீதிமன்ற வழக்கு, சொத்து பிரச்சனை, இது எல்லாமே இதுவரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே இருந்திருக்காது. ஆனா இனிமே கவலையே படாதீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்த ஒரு தடங்களுமே இல்லாம உங்களை தேடி வந்து சேரும். சொந்தமா ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக வங்கியில கடன் கேட்டு அது கிடைக்காம நீங்க ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து இருந்திருக்கும். ஆனா இப்போ நேரம் வந்து உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு சொந்த வீடு வாங்குற யோகம் வந்து உங்களை தேடி வந்துருச்சு. மிதுன ராசிக்காரங்க வந்து ரொம்ப நாளா ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு மனசுல நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அது வந்து முடியாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா நீங்க மனசுல நினைச்சிட்டு இருந்த அந்த சொந்த தொழில் தொடங்கறதுக்கான வழிகள் வந்து இப்போ தானாவே திறக்க போகுது. உங்களை தேடி முதலீடுகள் எல்லாம் வரப்போகுது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற கனவு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். இனிமே அதுல இருந்த அத்தனை பயண தடைகளும் முழுமையா விலகி வெளிநாட்டு பயணங்கிறது நிச்சயமா மிதுன ராசிக்காரங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அரசாங்க வேலைக்காக பல வருஷமா படிச்சுட்டு பல முறை தேர்வு எழுதி ஏமாந்து போன மாணவர்களுக்கு இந்த முறை கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்ங்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்க வம்சத்திலேயே யாரும் பார்க்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் பலன்கள் எல்லாமே சேர்ந்து இப்ப மொத்தமா உங்களுக்கான பலனை வந்து தரப்போகுது. ரொம்ப நாளா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம இருந்துட்டு வந்த தடங்கள் எல்லாமே விலகி உங்க குலதெய்வம் வந்து அதுவே உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் எல்லா காரியங்களையும் சுபமா முடிச்சு வைக்க போகுது. மிதுன ராசிக்காரங்க வந்து இத்தனை நாளா ராத்திரி படுத்தா ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வந்திருக்காது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், தவிப்பு உங்க நெஞ்சுக்குள்ள வந்து எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே வந்து அந்த நிலைமை வந்து மாறப்போகுது. சாட்சாத் அந்த பராத்மாவே நேர்ல வந்து உங்க தலையில கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணின மாதிரி ஒரு பெரிய அமைதி உங்க மனசுக்குள்ள உருவாக போகுது. உங்க உடம்ப சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக கவசம் வந்து உருவாக போகுது. இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல்கள்லாம் முற்றிலுமா அழிஞ்சு எப்பவுமே ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் வந்து நிறைஞ்சு இருக்க போகுது. மிதுன ராசி பெண்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ரொம்ப பெரிய மாற்றங்கள் எல்லாமே இனிமே வந்து நடக்க போகுது. இத்தனை நாளா வீட்டுல உங்களுக்கு வேலை பளு, மன கஷ்டம், சின்ன சின்ன பாராட்டு கூட கிடைக்கலையேங்கிற ஏக்கம் இதெல்லாமே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே உங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் உங்க வீட்டுல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கான மரியாதையும் உங்க வார்த்தைக்கான மதிப்பையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில வர்ற இந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பார்த்து சொந்தக்காரங்க பல பேர் வந்து உங்களை தேடி வருவாங்க. நேத்து வரைக்கும் உங்களை கண்டுக்காம கூட இருந்தவங்க இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேசுவாங்க. குறிப்பா உங்ககிட்ட கடனா பணம் கேட்டு கூட பல பேர் வருவாங்க. இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு நிஜமாவே உதவி தேவைப்படுதோ, யாரு உங்ககிட்ட ஏமாத்தி பணம் பறிக்க வர்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு நீங்க செயல்பட வேண்டிய காலகட்டமா இருக்கு. உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த மாபெரும் வெற்றிய யார்கிட்டயுமே முன்னாடியே சொல்லிடாதீங்க.
உங்க ரகசியங்களை உங்க மனசுக்குள்ள மட்டுமே வச்சுக்கோங்க. வாயை மூடி மௌனமா இருந்து உங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுல தான் உங்க புத்திசாலித்தனமே அடங்கி இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இயல்பாவே சில நேரங்கள்ல கோபங்கிறது உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அந்த கோபத்தை மட்டும் இப்ப கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. யாராவது உங்க குறைகளை சொன்னாலும் அவங்க கிட்ட போய் மல்லு கட்டிட்டு நிக்காம ரொம்ப அமைதியா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே நீங்க நகர்ந்து போயிருங்க. உங்களோட அந்த அமைதி தான் இனிமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாவும் இருக்க போகுது. உங்க கையில காசு பொருளும் போது உங்களால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க